இங்க ஓடிட்டு இருக்க பஸ்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரவாதிங்க ஹைஜாக் பண்ணிடுவானுங்க. பஸ்ஸுக்குள்ள இருக்க எல்லா பேசஞ்சர்கிட்டயும் மொபைல் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு கிட்ட இருக்க மொபைல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பழைய மொபைலை கொடுத்துரும். அந்த டிரைவர் தப்பிக்கலான்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணுவான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தீவிரவாதி பின்னாடியில இருந்து கூப்பிடுவான். அவன் அட்டாக் பண்ணான்னு போவான். ஆனா அந்த தீவிரவாதி அவனை ஷூட் பண்ணிடுவான். இனிமே யாராச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க நினைச்சா எல்லாரும் ஷூட் பண்ணிடுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு போலீஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அங்க வந்து போலீஸ் எல்லாரும் அந்த பஸ்ஸை ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தீவிரவாதி பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும். இந்த பஸ்ஸோட டேங்கை ஃபில் பண்ணீங்கன்னா 3 பேர்த்த வெளியே விடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். அதை மீறி நீங்க வேற ஏதாச்சும் பண்ணா எல்லாரையும் ஷூட் பண்ண வேண்டியதாகிடும்னு சொல்லிக்கிட்டு அந்த போலீஸ் இந்த டீலுக்கு ஒத்துக்குவான். 2 பேர்த்த டேங்கை ஃபில் பண்ண அந்த பஸ் கிட்ட அனுப்புவாங்க. 2 பேரும் அந்த பஸ் கிட்ட போயிட்டு டேங்கை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிட்டோம், நீங்க 3 பேர்த்த வெளியே விடுங்கன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸுக்குள்ள போயிட்டு யாரை வெளியே அனுப்பலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். அங்க ஒரு பொண்ணு இருக்கும், அவளை வெளியே அனுப்புவோம். அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா வெளியே ஒரு போலீஸ் இருக்கும், அவனோட தங்கச்சியா தான் இருக்கும். என்கிட்ட போன் இருக்க மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த பொண்ணு வெளியே போனதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கூப்பிட ஆரம்பிக்கும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம மறுபடியும் பஸ்ஸுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவா. ஏன்னா மத்தவங்களை காப்பாத்தியாகன்னு சொல்லிட்டு இவ கிளம்ப ஆரம்பிச்சிருவா. எப்படி உங்க அண்ணன் இவனை காப்பாத்திடுவோம், அதனால உள்ள போயிட்டு யாராச்சும் சின்ன பசங்க இல்ல வயசானவங்களை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த தீவிரவாதியும் வயசான ஒரு அம்மாவை வெளியே அனுப்புவாங்க. அவங்களும் வெளியே போயிடுவாங்க. இந்த பொண்ணு எதுவுமே பண்ணாம சைலண்டா போயிட்டு அவ சீட்ல போயிட்டு உட்காந்துருவா. இந்த பொண்ணு மூஞ்சில பயத்தை காட்டாம சைலண்டா போயிட்டு உட்காந்துருவா. அங்க இருக்க போலீஸை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஜாம்பரை ஆஃப் பண்ணி விட்டுடுவாங்க. அப்பதான் அந்த இடத்துல சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவா. சிக்னல் கொடுக்கும்போது நீங்க எல்லாரும் பஸ் நோக்கி ஷூட் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்போம். அவங்க அண்ணன் மேல இருக்க நம்பிக்கையில அங்க இருக்க பேசஞ்சர் எல்லாரும் கீழே குனிய சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணு உடனே எல்லாரும் கீழே குனிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல இருக்க விண்டோல இருக்க ஒரு துணியை இழுக்க ஆரம்பிச்சிருவா. அதான் அந்த பொண்ணு கொடுக்குற சிக்னல். உடனே அங்க இருக்க போலீஸ் எல்லாரும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஷூட் பண்ண உடனே அந்த பஸ்ல இருக்க எல்லா தீவிரவாதிகளும் செத்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் வெளியே எழுந்து வருவா. அந்த பேசஞ்சர் எல்லாருமே உயிர் படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ல பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேசஞ்சரும் கீழே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே வேக வேகமா வெளியே வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பஸ் வெடிச்சு அதே இடத்துல சேதறிடும்.